ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து சத்யாவை கூட்டிட்டு அந்த ஃபைனான்சியரை பார்க்க வராங்கல்ல. அப்போ வந்து அவர் உள்ள ஒருத்தவங்க அவங்க போன பிறகு இவங்கள கூப்பிடுறாங்க. அப்போ உள்ள போகும்போது மீனா கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, என்ன விஷயமாமா அது காசு வேணும் அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் சின்ன சின்னதா வந்து இந்த மாதிரி மண்டபத்துல வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சிருந்தேன். இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குது. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 1,50,000 தேவைப்படுது அப்படின்னு சொன்னோனே, அவர் வந்து கேட்குறாரு, "ரொம்ப வருஷமா நீ இத பண்ணிட்டு இருக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல நான் இப்ப தான் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னோனே, அவர் என்னமோ யோசிக்கிறாரு. "என்ன சார் ஏதோ யோசிக்கிறீங்க?" அப்படின்னோனே, "இல்லம்மா ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த மாரி வளர்றவங்களுக்கு தான் நான் வந்து உதவி செய்வேன். எல்லாருக்கும்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் வந்து காசு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவர் போய் காசு எடுத்துட்டு வராரு. அப்ப அது பக்கத்துல வந்து சிந்தாமணி அவங்களோட ஃபோட்டோவும், பக்கத்துல அவங்க பொண்ணு ஃபோட்டோவும் இருக்குது. அப்ப அவர் கீழ வந்து மீனா கிட்ட வந்து காசு குடுக்குறாரு. குடுத்துட்டு செக்ல சைன் வாங்கிட்டு அனுப்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. இப்போ வெளியில வந்தோனே சத்யா கிட்ட வந்து மீனா சொல்றாங்க, "ரொம்ப நல்லவரா இருக்கிறார்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மீனா போயி அவங்களோட ஆர்டர்லாம் சூப்பரா டெக்கரேஷன்லாம் முடிச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்து, நைட்டு வந்து முத்துக்கு அதெல்லாம் சென்ட் பண்ணி முத்துக்கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி எப்படி இருக்குன்னு சொன்னோனே, போன இத விட இது சூப்பரா செஞ்சிருக்க மீனான்னோனே, "நீங்க இருந்திருந்தீங்கன்னா, இன்னும் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும். நான் இன்னும் இதென்னா இப்படி இப்படி பண்ணியிருப்பேன்" அப்படின்னோனே, "இதுவே நல்லா தான் இருக்கு மீனான்னு" சொல்லிட்டு 2 பேருமா ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கிறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, மீனா போய் காசு வாங்குறதுக்காக அந்த மண்டபத்துக்கு போறாங்க. அப்போ வந்து அவங்க கூட வேலை பார்த்த அக்காங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "இந்த இப்பதான்க்கா மண்டபத்துக்கு வந்திருக்கிறேன். வந்தோனே நான் காச வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து மண்டபத்துக்கு வராங்க. போய் அந்த அவர்கிட்ட போய் பார்க்கணும்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, "நேத்து உன்ன ரொம்ப பாராட்டுனாங்கம்மா எல்லாரும். நெறைய பேர் உன் நம்பர கூட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க." அப்படின்னோனே, "ரொம்ப நன்றி சார்ன்னோனே." "நன்றி சொல்லுங்கன்னோனே." அப்படியே என் மீதி காசையும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னோனே, "என்னம்மா சொல்ற? நான் தான் அன்னைக்கு முழு காசையும் தந்துட்டேன்லன்னோனே." "என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து அட்வான்ஸ் மட்டும் தான் தந்தீங்க. இல்ல நீங்க மறந்துட்டீங்க போலன்னோனே." கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்ட்ட போய் அந்த பேப்பர எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதுல வந்து ஃபுல் காசும் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாரி சைன் இருக்குது. அப்ப பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. "ஏம்மா நீ வாசிச்சு பார்க்காமயே சைன் போட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார் இவர் மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் போட்டேன்னோனே." "அப்படி எப்படிம்மா நீ போட முடியும்?" அப்படின்னோனே, இப்ப இந்த பொண்ணு ரொம்ப ஃப்ராடா இருக்கும்போது சரியான மாஃபியா கும்பலா இருப்பாங்க போல. கூட 4, 5 பொம்பளைங்கள வச்சுட்டு இந்த மாரி ஏமாத்துறா போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பேசுறாரு. அப்புறமா மீனாக்கு வந்து, "யோவ்! நீ என்ன பேசிட்டு இருக்கிற? இப்ப என் காசு மட்டும் வரல, இங்க நடக்கிறது வேற." அப்படிங்கிற மாரி மீனா இது கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களெல்லாம் வச்சு மீனா வெளியில விரட்டிர்றாங்க. இது எல்லாத்தையுமே சிந்தாமணி அங்க நின்னு பார்த்து அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்புறம் மீனா அழுதுட்டே வண்டி எடுத்துட்டு என்ன பண்றேன்னே தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப சிந்தாமணி மண்டபத்துல இருந்தே விஜயாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாரி மீனாவ பத்தி கேட்குறாங்க. அப்ப விஜயா என்ன சொல்றாங்கன்னா, "அவ ஏதோ பெரிய ஆர்டரா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 நாள் கால் கீழ இல்லாம இது பண்ணிட்டு இருந்தான்னோனே, இனிமே அவளுக்கு வந்து ஆர்டரே வராது." அப்படிங்கிற மாரி சிந்தாமணி வந்து விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.